வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. நல்லாரை காண்பது நலிமிக்க நல்லார் சொல்ல கேட்பது நன்று, நல்லார் குணங்களை உரைப்பது நன்றவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று சொன்னார்கள். இன்று நல்லாரக வருவதற்கு முன்னே பார்த்த அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எவ்விதமான முறையில் தங்களை வாழ்த்துவது அப்படின்னா அரச சந்தனம் மணுக்கு குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே சந்திரன் வந்தது ஒரு சுந்தரி வந்தது ஒரு மந்திரம் வந்தது சொல்லி உன் எண்ணம் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றனமா. உங்களை பற்றி எனக்கு சகல விவரங்களும் தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்கள் எனக்கு தெரிந்திருந்தாலும் உங்களை பற்றியான விவரங்களை உங்க நாவால் சொல்ல வேண்டும் என்று காதால் கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பீர்களா? கேட்கக்கூடிய விவரங்களுக்கு தகுந்தாற்போல் பதிலளிப்பீர்களா? எதுக்குப்பா நீங்க கை தட்டுற? ஓயாம தட்டிக்கிட்டே இருக்கீங்க. கையை தட்டுற அப்புறம் படையப்பா ரசிகரா? சரி இருக்கட்டும். முறையான பாடல் ஒண்ணு இருக்குல்ல சாமி, அதை பாடுங்க வாங்க. உன்னை பற்றி விவரங்களை கேட்டா தகுந்த பதில் கிடைக்கும்ல? ஆங்க சாமி, அத சொல்லுங்க, கிடைக்கும்ல? அதான் பதில் கிடைக்கும் சொல்லிட்டு முறையான பாடல் பாடுங்க. விஷயத்தை சொல்லிட்டுனா முறையான பாடல் எப்படி பாடணுமோ அப்படி பாடிட்டு போயிருவேன். சாமியே சொல்லுங்க, முறையான பாடல் ஒண்ணு இருக்கு, அந்த பாடலை பாடிவிட்டு அப்புறமா நீங்க வாங்க கேள்வி கேட்டா கேளுங்க சாமி, தகுந்த பதில் கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நான் பாடிட்டு போயிருவேன். அதான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பாடுங்க போல. திமுற பாரு வந்த உடனே எம்புடு திமுரு சவுட Thank you.
செல்வங்கள் எல்லா நாட்டிலும் இருக்காது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருள் செல்வங்கள் இன்னொரு நாட்டில் இல்லாம இருக்கும். அப்ப இருக்கக்கூடிய செல்வங்களையும் பொருள்களையும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமாக பரிமாற்றங்கள், பண்ட பரிமாற்றங்கள் அப்படின்னா வியாபார நோக்கத்தோடு பரிமாற்றங்கள் செய்து கொண்டா தான் அந்த நாடு சிறப்பா இருக்கும். அது மட்டும் கிடையாது, நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மதம் சரியா இருக்கணும். அப்பதான் நாட்டு மக்கள் இடத்துல என்ன குறை, என்ன நிவர்த்தி செய்ய வேண்டும் அறிந்து செயல்பட முடியும். நாட்டு மன்னன் மட்டும் சரியா இருந்தா நல்லா இருக்குமா? நாட்டு மன்னனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்கணும். எப்ப என் மக்கள் என்னென்ன குறை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னா தான் நிவர்த்தி பண்ண முடியும். மன்னனாகப்பட்டவன் அப்பத்தான் அந்த நாடு சிறப்பட முடியும். அப்ப இந்த இடத்துல உங்க நாடு செல்வமாகிய நாடு எதனை கேட்டீர்கள்? பட்டற்ற மற்றும் நட்டவத்தின் நடுவருக்கு ஒட்ட இடமாய் வழங்கும் வள்ளுமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு சொந்தக்காரி நான் தாங்க. என் நாடு தொண்டை நாடு. அது மட்டுமல்ல, முல்லையும் குறிச்சியும் முறையிட்டு இருந்து நல்லிகள் பழிந்து நடுங்கும் துயரத்து பாலை என்பதில் வடிவம் கொள்ள மைந்தளமாகிய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நிலமாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, வேங்கட மேற்வடக்கம், ஆரிக்குரிய நீலக்கம், தெற்கே பினாகமா, திகில் 20 காதமா. ஒரு காலத்துக்கு 10 மைல், 20 காலத்துக்கு 20 10 200 மைல் சுற்றாவது இருந்தாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணியை விதைச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு. ஒரு சிற்றூர், நீளமோ குறிச்சி நிலம். தந்தை பேர நம்பித்தலைவன், தாய் பேர நங்கிமோகினி, எனது பேர வள்ளி. எனது பேர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு? ஏன்னா காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நட்டப்பு பெயர் சொல்ல கிடையாது. ஏன்னா இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே, கனக வேங்கை பூங்குருத்தியானுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா விழிமலர்னுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா பசுங்கிளியான்வாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயரோ வள்ளி. வந்ததி நோக்கம் காவல், அமைத்திருப்பது பரன், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு விவரம். முழு விவரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அந்த உடனே அருமையான வாழ்த்து, மற்றற்ற மகிழ்ச்சி, முறையான பாடல், பண்டவில்லி கற்கண்ட மொழிமாது நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு சொல்கோதே அப்படின்னு சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல் கதை பாடல், சுவாமிகள் பாடல், இந்த பாடல்களை பாடணும். இந்த பாடல்களை பாடினாத்தான் நம்ம போட்டிருக்க தேசத்துக்கே புண்ணியம். அதை தொட்டு ஆரம்பிச்சுங்க. மிக்க மகிழ்ச்சி. இருந்தாலும் இவரிடத்துல விவரமாக கேட்க வேண்டும். என்னுடைய நாம சொல்ல வேண்டும். அதை என்னுடைய காதார் கேட்க வேண்டும். கேள்விகளை தொடுக்கவா திறக்கப்படி இல்லையே, தொடுக்கவா தொடுக்க அவா விடவே மாட்டேன். அன்னைக்கு இடத்துல கேள்வின்றதுக்கு வந்திருக்கீங்க. வாங்க, என்ன பேச போறீங்க? ஏன்னா அறிவாளி அறிவாளி சேர்ந்தா 3 பாத, அறிவாளி முட்டாளி சேர்ந்தா 2 பாத, முட்டாளி முட்டாளி சேர்ந்தா ஒரே பாதை இருக்காங்க. ஏன்னா மனிதர்களுக்கு 6 அறிவு. 1 அறிவு உள்ளது மரம் செடி கொடி, 2 அறிவு உள்ளது புழுப்பூச்சிகள், 3 அறிவு உள்ளது நீர்வாழ் பிராணிகள், 4 அறிவு உள்ளது பறவைகள், 5 அறிவு உள்ளது மிருகங்கள், 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு. ஏன் பகுத்தறிவு? எதையுமே பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிற்றறிவு, நுண்ணறிவு, கேளறிவு, கேளறிவு, பகுத்தறிவு. இதைத்தான் பேசணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. எதை வேணாலும் பேசிடலாமா? இந்த இடத்துல எதை பேசணும் தெரிந்ததை விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிந்தவர் தான் அறிவாளின்னு இருக்காங்க. 6 அறிவை காட்டிலும் 1 அறிவு கூட. அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு, உங்களை போன்ற ஞானிகளுக்கு, உங்களை போன்ற சித்தர்களுக்கு, உங்களை போன்ற ரிஷிகளுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப பாருங்களேன், 6 அறிவை காட்டிலும் 1 அறிவு கூட அப்படின்னா உங்களை போன்ற முனிவர்களுக்கு அப்படின்னு இருக்காங்க. அப்ப 7வது அறிவு உங்களுக்கு, 8வது அறிவு இறை அறிவு இறைவனுக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த இடத்துல எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். எப்படி பேச போறீங்க? ஒரு கண்ணாடியுடைய தன்மை என்ன தெரியுமா? கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம சிரிச்சோம்னா அது நம்மளை பார்த்து சிரிக்கும். கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம அழுதோம்னா அது நம்மளை பார்த்து அழுகும். ஆனா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம முறைச்சிட்டோம்னு வைங்களே, திருப்பிக்கிட்டு முறைக்காம போகாது. அது கண்ணாடியோடைய தன்மை. ஏன்னா எதையுமே பிரதிபலிக்க முடியாது. நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையா வருவேன். முறை தவறிட்டு வைங்களே, அப்புறம் கலையடிச்சு இப்படி பேசி விட்டாலே, கலையடிச்சு இப்படி செஞ்சு விட்டாலே அப்படின்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறீங்க. ஏன்னா கொஞ்சம் பாருங்க, பேச விடுங்க.
வள்ளுவர் பந்தங்க சொல்லி வச்சிருக்காரு. ஒண்ணுமே சொல்லலாம். நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாக விடவே மாட்டேன் நான். யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிருக்கப்பட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை தவறா கொடுத்துடக்கூடாது. இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா. அப்படி தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகும். அதுக்கிட்ட தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்ட மாட்டேன். நெல்ல கொட்டினா அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ளவே முடியாது. ஆக பசி திரு தனித்திரு விழித்திரு பாமாத்தானா வீணா பதிவு வந்தா தான் பதவி வருமா. ஒரு பெண்ணுக்கு பதிவு மட்டும் போதுமா, துணிவு முக்கியம். அந்த துணிவாற்றல் எனக்கு எப்பொழுதுமே இருக்கு. வாங்க பேசுங்க. என்ன போது பேச போறீங்க? உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன், பார்த்து கவனமா பக்குவமா இப்படித்தான் பேசணும் ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் விதிமுறைப்படி நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பாப்போம். வாங்க சாமி பேசுங்க. சொல்லுங்க சொல்ல பிரிதோர சொல்ல சொல்ல வெள்ளம் சொல் இன்னும் அறிந்தேன். பேசுறதெல்லாம் பேச்சாயிடாது. பேச்சு என்பது ஒரு சிறந்த கலை. என்ன கலை? சிறந்ததொரு கலை. சிறந்ததொரு கலை. பேசக்கூடிய வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும், உண்மையில் நன்மை இருக்க வேண்டும். சபையறிந்து ஆழமறிந்து சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் சொல்லி பேச்சுக்குன்னு சில அங்கங்களை வகுத்து வச்சிருக்கா. எங்க எப்படி பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த இடத்துல வாயை மூடிவிட்டு நிக்கணும் அப்படிங்கிற விஷயம் போது அனைத்து தெரிஞ்சுதான் இந்த இடத்துல உரையாடும் இடத்தோட வந்திருக்கேன். நீங்க எங்களுக்கு எச்சரிக்கை வர கொடுக்குறீங்க, எங்க பேசணும் எப்படி பேசணும். அந்த எச்சரிக்கையோடு நீங்களும் பேசுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்திருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க வந்திருப்பது காவல். எதை காக்க? எதை காக்கணும்னு கேட்டீங்க. திணையில எத்தனை வகையான திணை உண்டு? 5 வகையான திணை இருக்கு. நீங்க எத்தனை வகை திணை காத்து? 5 வகையான திணை இருந்துட்டாலும் இந்த இடத்துல 2 திணை. யாருக்கு? கருந்திணை செந்திணை. யாருக்குன்னு கேட்டேன். கருந்திணை எங்கள் உணவிற்கு, செந்திணை முருகப்பெருமானுக்கு. ஏன் செந்திணை முருகப்பெருமானுக்கு படைக்கிறீங்க? கருந்திணை படைச்சா முருகப்பெருமானுக்கு வேணாமான்னு சொல்ல போறாரா? நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து குளிர்ச்சியான இடம், மலை சார்ந்த பகுதி. அப்பேற்பட்ட எங்க இடமும் குளுகுளுப்பான இடம். பாருங்களேன், இந்த முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணால தோற்றுவிக்கக்கூடியவர். அவர் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட வெப்பமா இருக்கக்கூடியவருக்கு எங்க குளிர்ச்சியான பொருள் என்னன்னா செந்தினை. அப்பேற்பட்ட செந்தினைய முருகப்பெருமானை கொண்டு போய் படைக்கிறோம். செந்தினையாகப்பட குளிர்ச்சியானது முருகப்பெருமான் நெற்றிக்கு தோற்றுவிக்கப்பட்டார். வெப்பமா இருக்காரு, உஷ்ணமா இருக்காரு. அதாவது முருகப்பெருமான் ரொம்ப சூடா இருக்காரு, அந்த வெப்பத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க செந்தினுடைய படைக்கிறீங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய குளிர்ச்சியான இடம். ஆனா உங்களுக்கு வெப்பம் தேவைன்னா கருந்தினைய நீங்க உட்கொள்ள வேண்டும். என வாழ்கின்ற மனிதர்களில் ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து வெப்பம் அதிகமானாலும் நோய்க்கு அறிகுறி. அந்த உடம்பு வெப்பம் ரொம்ப குறைஞ்சிட்டாலும் அதுவும் நோய்க்கு அறிகுறி. அப்ப மனிதனுடைய உடம்புல வெப்பம் என்பது சீரான நிலை, சமமா இருந்தா தான் அவன் நல்ல ஆரோக்கியமா வாழ்கின்றான் என்று அர்த்தம். அப்ப நீங்க இந்த இடத்துல ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா உங்களுக்கு தேவை கருந்தினை. நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்களா? இது எப்படி தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்க வழக்கமா இல்ல உங்க குல வழக்கமா? அதாவது வேடுவ குல வழக்க, வேடுவ குல சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுடைய வேண்டுதல் பாருங்களேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைனா அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. வேண்டுதல் காரணமாக எனக்கு பொம்பளை பிள்ளை கிடைச்சா முருகனுக்காக பருவமடைந்து மங்கி காவலுக்கு அனுப்புறேன்னு அப்பா வேண்டிக்கிட்டாரா. அவர் வேண்டிக்கிட்ட அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. அந்த வேண்டுதல் காரணமாக நேர்த்தி கடன் என்னுடைய கடமையை முழுமையா செய்யறதுக்காக வந்திருக்கீங்க. கடமை என்பது கடல் கடன் கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க. அதான் நேர்த்தி கடன். ஆமா, நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக. அதை மட்டும் வச்சுக்கவே கூடாது. உலகத்தில் பிறக்கப்பட்ட எல்லோருமே பெற்றோர்களுக்கு கடைசி நேரத்துல கடமைகளை செய்வதில் ஒரு கடன்காரர்களா தான் நீங்க காவலுக்கு வந்திருக்கீங்க. சரிங்க. உங்களுக்கு முன்னாடி வேற யார் வந்திருக்காரா? வந்திருக்காங்க. யாரு? இங்க வேற கிடையாது. அப்புறம் இங்க இது குறிஞ்சி நிலம். சரி, இது முருகப்பெருமானுக்கு சொந்தமான இடம். அவங்க வந்திருக்காங்கன்னா வேற இடத்துக்கு போயிருக்காங்க. எங்க? முல்லை நிலத்துக்கு. முல்லை நிலத்து காவலுக்கு போய் முழுமையா காவல் காத்தாங்களா? இல்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க? அதாவது முல்லை நிலத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா யாரு போனது? என்னுடைய அத்தையாகப்பட்டவங்க செஞ்சலட்சுமி. அவங்க போனாங்க, காவல் புரிய போனாங்க. அங்க ஒரு நன்மை நடந்தது. என்ன நன்மை? திருமணம் நடந்தது. யாருக்கு? எங்க அத்தையாகப்பட்ட செஞ்சலட்சுமிக்கு. நரசிங்க பெருமான். இங்க அப்படி காவலுக்கு போன இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இல்ல, நன்மை நடந்தது. நரசிங்க பெருமானுக்கு கல்யாணம் ஆனது. ஏன்னா அந்த நிலத்துக்குரிய கடவுளாகப்பட்டவன் நரசிங்க பெருமாள். ஆமா, முல்லை நிலம் தானே, பெருமாள் தானே. ஏன்னா இரணியாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் அழித்துட்டு அந்த கோபம் தனியாம இந்த நிலத்துக்கு வருகின்ற பொழுது அந்த இடத்துல செஞ்சலட்சுமி என்ற பெண்ணாகப்பட்ட காவலை காத்துக்கிட்டு இருந்தாங்க. அங்க நரசிங்க பெருமாளை பார்த்தாங்க. இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு போயிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்டே. இது என்ன நிலம்? இது குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சினுடைய கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமான். இப்ப நீங்களும் காவலுக்கு தான் வந்திருக்கீங்க. தந்தை சொன்னாரு அதை காக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கீங்க. ஆமாங்க, அப்படித்தானே? இதிகாசம் என்பது 2. என்னென்ன? ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் யார் சொல்ல, யார் எழுதுனா? எந்த மொழியில கேக்குறீங்க?
கேக்குறீங்க? அப்படி கேட்கணும், அப்படி சொல்லணும். சமஸ்கிருத மொழியில நாரதர் சொல்ல சொல்ல வால்மீகி முனிவர் எழுதப்பட்டாரு. ஏன்னா வால்மீகின்றவன் ஆரம்பத்துல முனிவனா கிடையாது, ஒரு திருடனா இருந்தா அந்த திருடனை திருத்தி ரட்சகன். ஆமா, ரட்சகன் என்ற திருடனை திருத்தி வால்மீகி முனிவனாக மாறி ராமாயணத்தில் எழுதினார். அதை தமிழாக்க செய்தவர்கள் அது கம்பர் ஒட்டக்குத்தர்னு சொல்லுவாங்க. மகாபாரதம் யார் சொல்ல, யார் எழுதினா? எந்த மொழியில கேக்குறீங்க? தமிழ்ல. தமிழாக்கம் எழுது வில்லிபுத்தரார். அப்ப அந்த சமஸ்கிருதத்துல யார் சொல்ல, யார் எழுதினா? அது வேதவியாசர் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய வலது தண்டத்தை உடைச்சு எழுதினாரு. மகாபாரதத்துல எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க பஞ்சபாண்டவர்கள்? மகாபாரதத்துல அப்படின்னா 12 வருடம் வனவாசம், 1 வருடம் என்பது அஞ்ஞானவாசம். ஏன் அது 1 வருடம் அஞ்ஞானவாசம் என்ன? அது அஞ்ஞானவாசம்னால யாருக்குமே தெரியாம ஒளிச்சு மறைஞ்சு வாழ்றது. ஆமா, அது நான் யாருன்னு மற்றவர்கள் கண்டுபிடிக்க கூடாது. ஆமா, கண்டுபிடிச்சுட்டா என்ன ஆகும்? மறுபடியும் வனவாசம் போடும். மறுபடியும் 12 வருடம் வனவாசம் போய் அடுத்து ஒரு அஞ்ஞானவாசம் இருக்கு. ஆமா. அப்ப ராமாயணத்துல வனவாசம் போனது யார் யாரு? ராமாயணத்துல வனவாசம் வந்து 14 வருடம் வனவாசம் போனாங்க. யார் யார் போனா? ராமன், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் போனாங்க. அந்த 3 பேரும் போய் இருக்கின்ற பொழுது ராமணேஸ்வரனாகப்பட்டவன் சீதையை கடத்திட்டு போனாரு. ஆமா, சிறை எடுத்தாரு. எங்க உண்டே சிறை எடுத்து கொண்டே வச்சாரு? அது இலங்கையில கொண்டு போய் வச்சிட்டாரு. தொட்டு தூக்கி போனாரா, அப்படி தொடாம தூக்கி போனாரா? அது ஒவ்வொரு விஷயம் கம்பராமாயணத்துல பரலோகத்தை பேத்து எடுத்துட்டு போனாங்க வால்மீகி முனிவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வால்மீகி முனிவர் வந்து ராமாயணத்துல வந்து பர்ணாஷாவோட பேத்து எடுத்துட்டு போனாரு அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. கம்பராமாயணத்துல தொட்டு தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. அப்படிலாம் நிறைய இருக்கு. அப்படி கிடையாது, வால்மீகி தான் தொட்டு தூக்கி போனாரு எழுதியிருப்பாரு. சரி, கம்பர் வந்து தமிழகத்தை சேர்ந்த தமிழக பண்பாடு படி தொடாம தூக்கி போனாரு, வால்மீகி தொட்டு தூக்கிட்டு போனாராம். எங்க கொண்டு வச்சிருந்தாங்க? அது இலங்கையில வச்சிருக்காங்க. இலங்கையில எந்த இடம்? எந்த இடம் அப்படின்னா அசோகவனத்துல சிம்ஸ்மா மரம். அசோகவனத்துல வச்சிருந்தாரு. ஆமா. அப்ப ராமணேஸ்வரன் ஒவ்வொரு நாளும் போய் கேட்பேன், என்ன கேட்பேன்? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், சம்மதம் எப்பதான் நீ தருவ? இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தா இப்பதான் நாரதர் சொல்ல மாட்டேங்கிறியம்மா. நாரதர் என்கிட்ட முகரோட வாங்க போறாரு. தேவையில்லாம பேசக்கூடாது, புரியுதா? இந்த எல்லா வள்ளிட்டையும் பேசுற மாதிரி பேசக்கூடாது, பிச்சையா முடியுமா? கலையரசி படையப்பா ஒழுக்கமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் என்ன கேளுங்க. பதிலா சொல்லணும். ஒரு விஷயம் கேட்டாலும் கேள்வி இங்க பார்த்து கேட்கணும். அதுக்கு என்னைய பார்த்து கூட கேளுங்க. பேச்சு, இசை என்பது, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்பது நடிப்பு. நடிச்சிட்டு தானே இருக்காங்க. அப்ப உங்க நடிப்பு உலகமகா நடிப்பு. பெரிய செவாலியர் சிவாஜி கணேசன் பேரு. அட இருமா, அப்பேற்பட்ட சிவாஜி கணேசன் நடந்த இந்த மாதிரி நாடகத்துல இருந்து நாடகத்துல போனாரு. என்ன சொல்றீங்க? கேட்ட பதிலா சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. முத கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு ராமணேஸ்வர சீதையை பார்த்து கேட்டேன். உன்னைய போய் நான் கேட்பேனா? நீ எனக்கு மக மாதிரி, நான் உனக்கு அப்பா மாதிரி. உன்னை போய் நான் கேட்பேனா? இப்படி ராமணேஸ்வரன் இப்படி ஒரு அப்பன் கிடைச்சா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவியா? இப்படி ஒரு அப்பன் கிடைச்சா ஒரு பாக்கெட் குருண மருந்த ஊத்தியே கொண்டே முடியுமா? எனக்கெல்லாம் இப்படி ஒரு புள்ள பிறந்த பிறக்கும் போதே ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கல்வி பழகுங்க. பேசுங்க போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். நீ என்னைக்கு நீ சமாதானம் தருவ நானும் காத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ராமணேஸ்வரன் சீதையை பார்த்து சொல்லிட்டே போனேன். சரி, ஆனா இதற்கு இடையில என்ன ஆகுதுன்னா, ராமணேஸ்வரனாகப்பட்டவன் என்ன நினைப்படத்துல விஷயங்கள் தொடாமத்தானே தீர்ப்பன. அங்க நீ எப்ப தொட்டு எப்ப பாப்பன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ராமணேஸ்வரனை நல்லா கவனமா கேட்கணும். ராமணேஸ்வரனை சீதை வந்து தொட்டா. உங்க நடு வீட்டுல தொட்டா பாப்பா முத. ஆமா, தொட்டா என்னத்த தொட்டா கெட்டான்னு தொட்டா எப்படி தொட்டான்னு சொல்லு பாப்பான். ஏதோ தொட்டான் அவன் தொடலாம், அவ வந்து தொட்டா. நீ எதுக்கு தான் கை தட்டுறேன்னு தெரியலையே. யாரு போய் தொட்டாங்கிற விஷயம் அவருக்கு தெரியும், அதுக்கு தான் தட்டுறாரு. ராவணேஸ்வரன் சீதையை தூக்கிட்டு போனாரு, சிறை எடுத்தாரு, இலங்கையில வச்சாரு, அசோகவனத்துல சிம்சமாவரத்துல வச்சாரு. ஆனா ராவணன் சீதையை தூக்கிட்டு போனாரு. சீதையை தொட்டாரா தொடலையானா? ராவணன் தொடல. ஆனா சீதை தொட்டா அப்படின்னா ஒரு காரணம் இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க சாமி, இங்கிட்டு வாங்க, போ வாங்க வாங்க. ஏமா பக்கத்துல இருந்தா உனக்கு வருமா? அப்படி கிடையாது. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர் இருக்காங்க. அப்ப தமிழ பேசணும்னா இருவரும் பரிமாறணும். கண்டிப்பா. அப்ப நீங்க பக்கத்துல வரணும்ல. அப்ப ஓரமா போய் நின்றா நீ கூப்பிடாம போயிட்டு இருக்க. நீ பொம்பளை, நீ கூப்பிட்டு நான் பக்கத்துல வர மாட்டேனா? சொல்லுமா. ஏப்பா இலக்கணம் படிச்ச வழக்கண்ண. அந்த காலத்துல இலக்கணங்களை படிக்கின்ற பொழுது விளக்கணையை ஊத்தி வச்சு தான் இரவுல உட்கார்ந்து படிப்பாங்க. ஆமா, வழக்கண்ண வாங்க. சரி, அதெல்லாம்
நீ நல்லா வெண்ண பதமா பேசுறியம்மா. விளக்கெண்ணெய் தான் தேவைப்படும். ஏன்னா ஒரு பதமானது, பெரிய பதமான ஆளு நீங்க ரொம்ப பதமா இருக்கிறீங்க நினைக்கிறேன். விளக்கெண்ணெய் அப்படின்னாலே ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை 10 மாதம் இந்த கருவறையில சுமந்து பெற்றிருக்கும் பொழுது அந்த விளக்கெண்ணெய் தேவைப்படிய விளக்கெண்ணெய். அண்ணா உனக்கு தேவைப்பட்டிருக்கு விளக்கெண்ணெய். ஆமா விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் விளக்கமா விளக்கணும் கொஞ்சம் பாருங்க. எனக்கு தான் சொல்லுமா. என்னோட கேள்வி கேட்டீங்களா? என்னிடம் கேள்வி கேட்கிற அளவுக்கு உமக்கு என்ன தகுதி இருக்கு? நான் பார்க்கறேன். நம்ம தொகுதிக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். அடே அப்பா, இப்பேற்பட்ட பகுதிக்கோ இப்பேற்பட்ட தொகுதிக்கோ ஒரு ஆள் வரணும் அப்படின்னம்னா அது தகுதியான ஆளு தான் வரணும் இருக்காங்க அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்களே. தகுதினா என்ன? தா என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஒரு திட்டத்தோட தான் வந்திருக்கீங்க. நீங்க திட்டமிடுறது என்ன? இந்த திட்டமிடுறது சட்டமிடுறது அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. சட்டம் என்னட்ட போட்டுக்கின்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மட்டமாக்கி விடுவீங்க இடத்துல. புரியுதா? வட்டம் போட்டு அதுல விட்டத்தை ஏற்படுத்தி அதுல விட்டமாக்கி ரோட ஓட்டிட்டு போய் ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க விட்டத்தை தான் ஏற்படுவீங்க. ஏன்னா வட்டம் முழு வடிவம், அதுல விட்டம்ன்றது அரை, விட்டம்ன்றது அரை. அதான் சொல்றேன். அதுல ஆரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் கால். அந்த ஆரமா போட்டு உங்களை எல்லாம் உருட்டி விட்டு விடுவீங்க விஷயத்தால. வட்டமரத்தமா பேச்ச நிப்பாட்டியா பொரியா முத பாருங்க. முத பெரிய ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா கேள்வி கேட்கறலாம் சரி. நீங்க எங்க வாய் சவுடால இருக்கணும்யா. அதாவது சத்தம் இல்லாதவே செத்த பொணத்துக்கு சமம் இருக்காங்க. புரியுதா? ஆமா தொண்டையா கிழிஞ்சாலும் சரி விட மாட்டேன் நான். நாரதர் பழைய பாப்பேன் வாங்க. இப்ப நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? எங்க இருந்து வந்திருக்கீங்க? சத்தியலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சத்தியலோகத்துல இருந்து மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு அப்படிதானே? இப்ப சொல்லுங்க. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், சமத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் சுரங்கள் 7, சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள் 8. கிரகங்கள் கேட்டு கிரகம்னா 9. ஆமா 9. யார் 9? நீங்க தானே சொன்னீங்க 9ன்னு. 9ன்னு என்ன? எப்ப 9? 9 அப்படினால அதுக்கு பெரிய பெருமையா இருக்கு, சிறப்பா இருக்கு. ஆரம்பத்துல 7 ராகு கேதுவா சேர்ந்து 9. சரி பசி வந்தால் 10 பறந்து போய்டும். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அடம்பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திர மரியா கோபத்தை அடக்கா குறுமலி கொல்லா பாவத்தை தீரா தீர்த்தம். பயன் இல்லை. உலகத்துல 7 இல்லாம 7 இருந்து பயன் இல்லாம போயிடக்கூடாது சொல்லிருக்காங்கல்ல. மனிதனுக்கு சொன்னது மனிதன் சொன்னது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொல்லுது வாசகம். தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதையாகப்பட்டது சொல்லிருக்காங்கல்ல. அர்ரமும் மோதினால் மல்லைக்கு மோதினால் தீப்பறி இருக்காங்க. மலையும் மண்ணாங்கட்டி மோதினா தூசி, தேங்காயும் கல்லு மோதினா தேங்காய் உடையும் இருக்காங்க. சும்மா உடையுமா? உடைஞ்ச என்னாகும்? தண்ணி வரணும். தண்ணி சிறப்பு. தண்ணி வந்தாதான் சிறப்பு. தண்ணி வரட்டும். ஆள் ஊத்துறேன் தீர்த்தமா? அதுதான் தண்ணி. சாதாரணப்பட்ட தண்ணியா? தீர்த்தமே புனிதமான சாதாரண தண்ணியா இருந்தாலும் அதை கொண்டு ஊத்துனா அது தீர்த்தமா மாறி. அது தீர்த்தத்துக்குலாம் நிறைய காரணம் இருக்கு, அதெல்லாம் பேசுறதுக்கு நான் கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடியவர் திருப்புவனேஸ்வரர். அவர் யாரையா? ஈஸ்வரன் தானே? சிவபெருமான் தானே. அதைத்தான் சொல்றேன். உங்களை கேட்கிறேன், கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க, அதிகமா பேசக்கூடாது. படையப்பா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். என்னப்பா என்னவா என்ன ஓடுறாரு? என்ன பயமா? நாரதருக்கு பயம் வந்துருச்சு தெரியுதா? வாங்க இப்ப வாங்க வாங்கயா. என்ன போறீல? என்ன கல்யாணிச்சை பார்த்தோன்னு பயம் எனக்கு தெரியும். பயம் எப்படிமா இருக்கு? பயம் இருக்கணும். பயம் இருக்கணும். சரி. பெற்ற தாய் இன்னைக்கு பார்த்து பயப்படணும். நம்மளுக்கு கல்வி கொடுக்கிற ஆசானை பார்த்து பயப்படணும். நம்மளை படைத்த இறைவன் கடவுளை பார்த்து பயப்படணும். இந்த இடத்துல தொழில பயம் இருக்கணும். யாருக்குமே தொழில பயம் இருக்கணும். அதான் சொல்றீங்க சாமி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்னட்ட ராவணேஸ்வரன் கேட்டீங்களே, அதே ஏன்னா இந்த ராவணேஸ்வரே அது ஒரு காரணம் இருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த திருப்புவனேஸ்வரன் சொன்னீங்கல்ல, சிவபெருமானாகப்பட்டவர் என்ன வேலை பார்க்கிறாரு? சிவபெருமான் அழிக்கக்கூடிய வேலை, அநியாயங்கள் அகம்பாவங்கள் அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவனோட வேலை. உங்க அப்பா பிரம்மனாகப்பட்ட வேலை, உங்க பாட்டை நாடகக்கூடிய வேலை சொல்றீங்கல்ல. சிவபெருமானாகப்பட்டவர் அதாவது ஒரு இடத்துல சிவலிங்கமாகப்பட்டது. ஒரு பெண்ணு வந்து சிவலிங்கத்தை சாச்சாலாம். ஒரு பெண்ணாகப்பட்டவன் சிவலிங்கத்தை அப்படி சாச்சாலாம், சாய்த்து விட்டாலாம். அதே சிவலிங்கத்தை ஒரு ஆண்மகனாகப்பட்டவர் நிமித்தி வச்சாராம். எப்படி? ஒரு பெண்ணாகப்பட்டவள் சிவலிங்கத்தை சாய்த்து விட்டா,
அதை நிமிற்றி வைத்தது யாருன்னா ஒரு ஆண்மகனாகப்பட்டவர். அது எந்த பெண்ணு எந்த ஆணு அப்படின்றதுக்குரிய காரணத்தை இங்க பாருங்க, சரியா சொல்லணும் பதில். சரிங்களா? சொல்லுங்க முதல் பேச்சவன் நல்ல மக்களே தான் பேசுறீங்க. பேசத்தான் வந்திருக்கேன். முதல் நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நல்ல அறிவாளி, நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லி புட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டா பதில் தெரியாதா? அதை விட்டு போட்டு உங்க சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. சீதையாகப்பட்டவள் ராமணேஸ்வரனை தொட்டான்னு அதுக்கு பதில் வந்துச்சு. அது வரைக்கும் சொல்லுங்க. நாரதர் சொல்லுங்க. கேட்டகளி பதில் சொல்லுங்க. இருங்க, மக்கள் திருப்பி மகேஷ் திருப்பி உள்ள போனேன்னா நாடகத்துல ராஜ நடிகரா வரக்கூடிய மதுரை தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் ராஜ நடிகர் தயாரான நிலையில் இருக்கிறார். தம்பி நேரம் ஆயிடுச்சுனா பார்த்து விரைவாக முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாரு. அதுக்காண்டி அவர் ஒரு செயலாளர் கூப்பிட்டாருன்னா அவர் என்னன்னு கேட்க போனாக்க பயந்து போறாங்க. பயந்துதியா அண்ணே? வளர சொன்ன கோவிச்சுக்கிறாதீங்க. பயந்தா கேட்டகளி பதில் அண்ணே வேற சொல்றீங்களா? என்ன சொல்லுங்கண்ணே. முதல் கேள்வி கேட்ட யாருன்னு கேட்டிருக்கீங்க? காதுல ஏக்குதா? கேட்டது முதல்ல நீங்க பதில சொல்லுங்க. அப்புறம் எந்த பொம்பளை எந்த சாச்சா எந்த ஆம்பளை நிமித்தம் நான் சொல்றேன். பரவாயில்லையா? என்ன பரவாயில்ல? எனக்கு எதிரி நிறைய இருக்கு. வாதி பிரதிவாதி பேச்சுத்தேன். வாங்க. எதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த துரோகி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. எதிரி இருந்தா தான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆனா துரோகி இருக்கே துரோகி, அதுல பச்சை துரோகி. இன்னைக்கு பச்சையை காணாமே இருமா. யார சொல்றபடியே சொல்லுவாங்க கூடயே இருக்கும் துரோகி அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும். நிறைய அனுபவம் பேசுது உனக்கு. அனுபவம் கூடயே தானே வருது துரோகி. நம்ம மையவே வாங்கும், நம்ம பேன் கேட்கவே வாங்கும், நம்ம ரோசவே வாங்க, அப்படிலாம் வருதுகள். என்ன பண்ண? சரி இருக்கட்டும். இப்ப நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லணும். நீங்க கேட்டதுக்காக நான் பதில் சொன்ன அவசியமே கிடையாது. மக்கள் நாம் மக்கள், அதாவது நாமக்கல் நான் நீ என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் ஒட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடியவங்களும் நம் மக்கள். அதனால இப்ப அவங்களுக்காக நான் பதில் கொடுக்குறேன். என்ன காரணம் சொல்றீங்க கேளுங்க. அதாவது சீதையை ராவணன் தூக்கிட்டு போனாரு, சிறை எடுத்தாரு. இலங்கையில அசோகவனத்தில் சிம்சு மாமரத்தில் கொண்டு போய் வச்சிருக்காரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராவணேஸ்வரன் வாங்கின சாபம் என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம எந்த பெண்ணையும் தொடக்கூடாது. அது யாருன்னா ராவணேஸ்வரன் வாங்கின சாபம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் கதைக்கு வந்துருவோம். ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனாரு, சீதையை அசோகவனத்தில் வச்சுட்டாரு. இவர் என்ன செய்றாரு, தினமும் அதிகாலையில் எழுந்து சீதையை பார்ப்பதற்காக போறாரு. எப்படியாவது சீதை நம்ம மேல ஆசைப்பட்டுருவாளோன்னு இவர் அதிகாலையில் எழுந்து தினமும் போய்கிட்டே இருக்காரு. போய் சீதையை பார்க்கிறாரு. சீதா தேவியாகப்பட்டவங்க தலை குடிந்த மணி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க, நிமிந்து கூட பார்க்கல. அப்பதான் சூர்பனகை வர்றாங்க. சூர்பனகை யாரு? ஸ்ரீ ராமனுடைய தங்கச்சி சூர்பனகை. எல்லாம் சூர்பனகையோட சூழ்ச்சி தானே. அப்ப பாருங்களேன், தங்கச்சி சூர்பனகை வந்து அண்ணனை பார்த்து கேட்கிறா, அண்ணனே உனக்குலாம் அறிவே இல்லையா? அறிவேட்டவனே. ஏமா இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல நான் கதை பேசுறேன். நீங்க சொன்னீங்கல்ல இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நாடகம் என்றால் நடிப்பு. ஆமா, நீங்க ஏன் நீங்க நீட்டில இடிக்குது, நான் என்ன உங்களுக்கு இடிக்குதான்னு கேக்குறேன். ஏண்டா உனக்குலாம் அறிவே இல்ல? அதுக்கு நான் அங்கிட்டே நின்றுப்பில்ல. கதை நீங்க என்ன பத்தி அப்பா மாதிரி உங்களை பேச சொல்லுங்க. நாடக உலகத்துல ரொம்ப மரியாதை கொடுக்குற பிள்ளை யாருன்னா நான் தான். கேள்விப்பட்டேன். ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. சொல்லுங்க. சரி, ஆக பாருங்களே, ராவணேஸ்வரனை பார்த்து சூர்பனகை கேட்டாங்க, ஏன் எப்படி இருக்க? ஆயக்கலை 64 கலையும் கற்ற வேண்டி அதுல உருவமாடுற கலைன்னு ஒரு கலை இருக்கு அப்படின்னு சொல்லவே, உன்னுடைய உருவத்தை ராமனுடைய உருவம் போல மாற்றி அமைச்சு சீதைக்கு முன்னாடி போய் நில்லு. தன்னுடைய கணவர் ராமன் தான் வந்துட்டாரோன்னு உன்னை அப்படியே கட்டி தழுவிடுவா சீதை அப்படின்னு சூர்பனகை சொல்ல, ராவணன் உடனே என்ன செய்தாரு, அவருடைய உருவத்தை மாற்றி அமைச்சு ராமனுடைய உருவம் போல சீதைக்கு முன்னாடி போறாரு. அப்படி போகின்ற பொழுது திடீர்னு அப்படியே புறமுதுக காமிச்சு இப்படி நிற்கிறாரு. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, அப்பதான் மறுபடியும் சூர்பனகை வர்றாங்க. என்னன்னே உன்னைய ராமன் உருவமானு உன்னுடைய உருவத்தை ராமன் உருவமாக மாற்றி சீதைக்கு முன்னாடி போய் நில்லுனே, நீ இப்படி புறமுதுக காமிச்ச மணியே நிற்கிறியே அப்படின்னு சொல்ல, அப்பதான் சொல்றாரு ராவணேஸ்வரே, அதாவது நான் ராவணனா இருக்கும் பொழுது கூட பெண் மேல ஆசைப்பட்டது உண்மை. ஆனா என்னுடைய உருவத்தை எப்ப ராமனுடைய உருவமா மாற்றி அமைச்சுக்கிட்டனோ இப்ப இருந்து சொல்றேன், எனக்கு
எந்த பெண் மேலையும் விருப்பமே கிடையாது. பெண் பாவம் பொல்லாதது, என் மனம் வலிக்குது, என் உள்ளம் சொல்லுது அப்படின்னு சொல்ல. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது சீதை அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. நிமிர்ந்து பார்த்த உடனே என்னடா தன்னுடைய கணவர் ராமன் போல தெரிகிறது, ராமன் வந்துட்டாரோ அப்படின்னு இந்த சீதாதேவி அப்படி உட்கார்ந்துருந்தவங்க வேகமா ஓடியாந்து அண்ணன் புற ராவணேஸ்வரர் அப்படி புறமுதுக காமிச்சு நிற்கிறாருல ராமன் போல ஓடியாந்து தன்னுடைய கணவராக தான் இருக்குமோன்னு அப்படி ஆள்காட்டி வரல இருக்கு பாருங்க. அந்த ஆள்காட்டி வரல வச்சா அப்படின்னு தொட்டாராம். யார? ராவணனா இருந்த ராமனுடைய உருவத்தை நம்ம கணவர் வந்துட்டாரோன்னு அப்படின்னு ஒரு விரல வச்சு அப்படின்னு தொட்டாராம். சீதையாகப்பட்ட தொடவுமே அப்படியே உருவம் மாறிடுச்சான். யார் உருவம்? ராவணேஸ்வரை வந்து ராமனா இருந்த உருவம் மாறி மறுபடியும் ராவணேஸ்வரனாவே வந்துட்டாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராவணேஸ்வரர் சீதையை தொடல, ஆனா சீதை ராவணனை தொட்டா அப்படின்னா புறமுதுகுல போய் அப்படின்னு தன்னுடைய கணவராத்தான் இருக்கணும் அப்படின்னு தொட்டா. இதுதான் நீங்க கேட்டதுக்குரிய காரணம். எடுத்துக்கிறீங்களா? நன்றி. இது எதுல இருக்கிற விஷயம்? ராமாயண காவியம். ராமாயணத்துல தெரிந்த புராணம் தெரியாத கதை என்ற பக்தர்களுடைய விஷயம். அப்ப சீதையாகப்பட்டவள் ராமன் தானோடு போய் தொட போனா அங்க இருந்தவன் ராவணேஸ்வரன் அப்படிங்கிற விஷயம் கேட்டகளி நல்லா பதில சொல்லிருக்கீங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை 12 வருடத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய மலர் கேட்கிறீங்களா? அதை கேட்கலாமா? 12 வருடம், அதாவது 18 வருடம் யார் யாருக்கு போர் நடக்கு? அது போர் நடந்துச்சு. யார் யாருக்கு? ராமாயணம். அதான் பொறுங்க கேட்கிறேன். கொஞ்சம் பொறுங்க. அந்த அக்க போர் எதுக்கு நம்மளுக்கு? கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அப்படின்ற சொல்லக்கூடிய முதல் யுகத்திலே என்ன சொன்னீங்க? 18 வருடம் போர் யார் யாருக்கு நடந்தது? 18 வருட போர் யார் யாருக்கு நடந்தது? தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்தது. அதுக்கப்புறம் 18 மாத போர் யார் யாருக்கு நடந்தது? அது ராமனுக்கு ராமணேஸ்வரன் நடந்தது. அதுக்கப்புறம் 18 வார போர் யார் யாருக்கு நடந்தது? 18 வாரம் நடந்தது. சூரபதுமனுக்கு முருகனுக்கு பெருமாள் நடந்தது. அதுக்கப்புறம் 18 நாள். அது நான் கேக்குறேன். யாரியா? நான் கேக்குறேன். 18 நாள் யாருக்கு நடந்துச்சு? யாருக்கு சொல்லுங்க. நம்ம பெரிய போர் அதான நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க முத. நீங்க எங்கட கேளுங்க. நான் கேட்டா திருப்பி என்ன கேட்டா எப்படி? நீங்க சொல்லுங்க. நீங்க ஒரு பேரை சொல்லுங்கப்பா. ஏமா 18 நாள் போர் நடந்தது யாராக்குனா மகாபாரதத்துல பஞ்சபாண்டவர்கள் கபரர்கள். 18 நாளிகை யாராருக்கு நடந்துச்சு? 18 நாள் போர் தான். அது எத்தனை நாள்? அதாவது 11 அக்ரின்னு வாங்க. 14, அதாவது ஒரு இடத்துல வந்து 11 அக்ரோனி, இன்னொன்னு 7 அக்ரோனின்னு வாங்க. புரியுதா? 7 அக்ரோனி, 11 அக்ரோனி. இந்த 11 அக்ரோனி யாருக்கு? இந்த 7 அக்ரோனி யாருக்கு? அது பாண்டவர்களுக்கு, கௌரவர்களுக்கும். அதை கேட்கணுமா? பாருங்க. 18 நாளிகை போர் யார் யாருக்கு நடந்துச்சு? யாருக்கு நடந்துச்சு? அப்படின்னா சேரன் செங்கோட்டும் நடந்த விஷயம். நீங்க கேட்ட விஷயம் என்ன? ஒரு சிவன் கோவில்ல சிவலிங்கம் இருந்துச்சு. நிமிர்ந்த நிலையில இருக்கிற சிவலிங்கத்தை ஒரு பெண்ணு சாச்சா, ஒரு ஆம்பளை நிமித்தியம். சரி, இங்க பாருங்க. பொம்பளை நினைச்சானா எதையும் சாப்பாமா? அப்படியே ஒரு பெண்ணாகப்பட்டவன் மனசு வச்சா எதையும் சாச்சு போடுவான். சரி சரி சரி. இது எங்க நடந்தது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு. ஒரு கோவில் இருக்குன்னா அந்த கோவில்ல அச்சர்கள் பிராமணர்கள் போய் நேரம் அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனா அங்க இருந்து அந்த சிவன் கோவில்ல யாரு வேணாலும் பூஜை பண்ணலாம், யாரு வேணாலும் பூ போட்டு மாலை போடலாம் அந்த லிங்கத்துக்கு. அந்த மாதிரி தாடகை என்ற பெண்ணாகப்பட்டவள் சிவனுக்கு மாலை போட போறா. சரி, மாலை போட போற நேரத்தில் அப்படி சாய்ந்து மாலை போட போற நேரத்தில் அவளுடைய மாறாப்பு விலகிறது. மாறாப்பு விலகின உடனே மாலையை போடவும் முடியாம மாறாப்ப சரி கட்ட முடியாம இப்படி சாய்ந்த நிலையிலே இருந்தார். அப்பதான் சிவபெருமான் தன் கழுத்துல மாலையிட வந்த பெண்மணி சாய்ந்த நிலையிலே இருக்கின்றாளே, இவளுக்காக தலை சாய்ந்து கொடுப்போம்ட்டு இப்படி தலையை சாய்ந்து கொடுத்தாரா. போடுமா மாலையை போடு அப்படின்னு மாலையை போட்டா. மாலையை போட்ட உடனே சிவலிங்கம் சாய்ந்த நிலையிலேயே இருந்துச்சு. சரி, திரும்ப நாட்டு மன்னர்கள் வந்து பாக்குறாங்க, நிமிர்ந்திருந்த லிங்கத்தை ஒரு யாராவது சாச்சது அப்படின்னா ஒரு பெண்ணு பெண்ணாக சாச்சு விட்டாலும் இதை நிமிக்க வேண்டும் என்பதற்காண்டி எத்தனையோ ஆட்கள் வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணி இழுத்து பார்க்கறாங்க, முடியல. அப்ப 63 நாயன்மார்களே குங்குளியம் என்று சொல்லக்கூடிய நாயனார் அங்க வருகின்றார். அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு மாலையிட்டு ஒரு அதாவது ஒரு பெருங்கொண்ட சங்கிலி, அந்த சங்கிலியை தன் கழுத்தில் சுற்றிக்கொண்டு சிவலிங்கத்தில் சுற்றிக் கொண்டு நான் பதிகம் பாடி உங்களை சரிசு கட்டுறேன், சாய்ந்திருக்கிறது நீ நிமிர்ந்து கொடுக்கணும், உசுரே போனாலும் உங்களை விடமாட்டேன்னு வேண்டினதுனால் அந்த குங்குளிய நாயனாருக்காக சாய்ந்திருந்த லிங்கம் அப்படி நிமிர்ந்தது. அப்ப ஒரு பெண்ணாகப்பட்டவர் சாய்த்தாள் என்றால் தாடகை என்ற பெண்ணாகப்பட்டவளுக்காக மாலையிடுவதற்காக அந்த சிவலிங்கம் சாய்ந்தது. குங்குளிய நாயனார் என்று சொல்லவதற்காக அந்த சிவலிங்கம் நிமிர்ந்தது. இது எங்க அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பானந்தாள் என்று சொல்லக்கூடிய சிவனாலயத்தில் நடந்த விஷயம். உண்மையை
சொன்னா எதிரியா இருந்தாலும் ஏத்துக்கிறணும். இங்க பாருங்க. சரி. ஏய் வாய முடியும் போது. இங்க பாருங்க. இவ்வளவு விவரம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இப்போ நான் உனக்கு புருஷன். பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒழுக்கமா பேசிக்கணும் படையப்பா. இங்க பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் ஒழுக்கம் உயிர்னு ஓம்பப்படும். என்ன தெரியுமா? பாருங்க. புரியுதுங்களா? புருஷன் யாரு? புருஷன் ஆண்மகன். புருஷனாலே ஆண்மகமா? அப்படியே. உனக்கு ஒரு ஆம்பளை தான் பார்த்திருக்கேன். அப்ப புருஷர்கள்னா யாரு? புருஷன்னா பல ஆம்பளைங்க. அப்படி கிடையாது. கிடையாது. வயிற்று புருஷன் இருக்கு, கழுத்து புருஷன் இருக்கு, வளத்தோர் என்று சொல்லக்கூட தண்ட புருஷன் உண்டு. சரி, பெண்களுக்கு எத்தனை வகையான பருவம்? என்னங்க? பெண்களுக்கு பேதை பெண்மை. பெண்களுக்குள்ள பருவம் பருவம் என்னன்னு தெரிஞ்சுதாமா? கொஞ்சம் பொரிய. பேதை பெண்மை கொஞ்சம் பாருங்க. பேதை பெருமை மங்கை மடந்து அறிவை தெளிவை பேர்லமன்னு சொல்றாங்க. ஆண்களுக்கு எத்தனை வகையான பருவம்? ஆண்களுக்கு அதே விடுதலை பருவம், தாளை பருவம், சப்பானி பருவம், விடுதலை பருவம், விடுதலை பருவம் சொல்லக்கூடிய 7 விதமான பருவங்கள் ஆண்களுக்கு உண்டு. இதெல்லாம் இங்க பேசாதீங்க. மாப்பிள்ளை. ஆனால் உனக்கு முருகன் தான் மாப்பிள்ளை. நீங்க வேணும்னு சொன்னாலும் சரி, இல்ல எனக்கு வேணாம்னு சொன்னாலும் சரி. ஆண்களுக்கு உண்மையான பருவத்தை முதல்ல சொல்லுங்க நீங்க. பாருங்க, அந்த பருவம் தெரியும். ஒரு ஆண்மகனுக்கு ஆண்களுக்குரிய பருவம் உங்களுக்கு தெரியல. தெரியாம நாங்க வந்து என்ன வாய மூடுங்க. ஆண்களுக்குரிய பருவம் சொல்ல தெரியல. அல்லபகலும் இந்த அவசய நிர்வடுத்து ஆண்கள் பருவம் எத்தனை? ஆண்கள் பருவம் எத்தனை? அது என்ன பருவம்? 7 பருவம் தாமா. 7 பருவத்துக்கு பேர் என்னன்னு சொன்னேன், சரியா சொல்லணும். இளமை பருவம், குழந்தை பருவம், தாரை பருவம், சப்பானி பருவம், விடலை பருவம், இளந்தாரி பருவம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம் உண்டு. பருவம் பேரை சொல்ல. இப்போ உனக்கு பிடிக்கலையா? போயா தெரியும். என்ன போயானா? பிடிக்கல. பேர் ஆம்பளை பருவத்தை சொல்றது. சரி, இன்னொரு மேடையில பாத்துக்கிருவோம். என்னத்த பாத்துக்கிற போற? வாங்க போ வாங்க. பாக்கத்தானே போறோம். அடுத்து பிடிக்கலையா? அப்படியேப்பா கலையரசனா அடுத்த மேடையில உன்னை வச்சு செய்றவா. நீ வச்சு சந்தா நிச்சயமா சந்தா. யார் செஞ்சா பேச்ச குறையா முதல்ல. பேச்ச குறைங்கனா? பேச்ச குறையா. ஆண்களுக்குரிய பருவம் சொல்றீங்களே. இப்ப நான் கேக்குறேன், முருகபெருமானுடைய திருப்புகள்னு ஒண்ணு இருக்குல்ல. எத்தனையோ திருப்புகள் இருக்கு. என்ன? எத்தனையோ திருப்புகள் இருக்கு. அதுல சரி இருக்கட்டும். முருகன் கோவப்படுறாரு. அடுத்த மேடையில பாத்துக்குருவோம். அதனால மாப்பிள்ள முருகன்றீங்க. சாமி, உங்க தொழில் என்ன? கலகம் செய்வது என் தொழில். பெரிய கலெக்டர் உத்தியோகம். கலெக்டர் மாவட்டத்துல மட்டும் தான் பார்க்கலாம். அவரது நேர்மையான ஆளு. குட்டி குட்டி குடி 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 உருப்படியா வீடு சரியா குடி குடி பாருங்கள். என்ன பார்த்து கூட்டி விடுபடி கேட்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமனம் உனக்கு அந்த முருகப்பெருமானை திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீயா வைக்கிறேன், நான் வைக்கிறேன். நீ வேணும் சொன்னா வேணும் சொல்லாத புருஷன் தான் உனக்கு மாப்பிள்ளை வந்து அடைவா. அதனால இன்று சூரியன் அஸ்தமனம் உனக்கு அந்த முருகன் திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆயிட்டு வாங்க பைத்தியம். பெரிய ஓத்திரிய உள்ளவா வைத்தியம் பாக்குறேன். நீங்க போய் பாருங்கயா. நீங்க போங்கலு. ரெண்டு பேரும் புரிச்சு. முருகா முருகா முருகா, நீங்க எங்க இருக்கீங்க முருகா? சீக்கிரம் வாங்க முருகா. முருகா முருகா சீக்கிரம் வாங்க முருகா. உங்களை வேண்டாம் சொன்னாலே வேண்டும். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, அரோகரா, கந்தனுக்கு, கடமனுக்கு,